குட் ஈவினிங். கடைசியாக நமக்கு ஷேர் ஃபார்ம் வந்துருச்சு. அங்கே எங்கேயும் கேட்டுகிட்டே இருந்தோம், இப்போ இங்கேயும் வந்துருச்சு. இது என்னோடய ஷேர் ஃபார்மு. சரி, அதை எப்படி நிறைக்கணுன்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அதனால் இதை பார்ப்போம். உங்களுக்கு இப்போ இந்த ஃபார்ம் கொடுத்துருக்கு. இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் நிரப்பணும். என்னென்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்து ஆதாரில் எப்படி இருக்கோ அது மாதிரி நிறச்சிருங்க. ஆதார் நம்பரையும் எழுதிடுங்க அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு அந்த மொபைல் நம்பர் எழுதுருங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் அப்பா பேர் எழுதுருங்க. இங்கே அப்பாவோட எபிக் நம்பர் அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கும், அதை எழுதிருங்க. இங்கே அம்மா பேர் எழுதிருங்க, அம்மாவோட எபிக் நம்பர் எழுதிருங்க. அப்புறம் ஹஸ்பண்டாக இருந்தால் இப்போ நீங்கள் ஜென்ட்ஸ்னால் ஒய்ஃபோட பேர், அவங்களோட எபிக் நம்பர். நீங்கள் லேடினா உங்கள் ஹஸ்பண்டோட பேர், ஹஸ்பண்டோட நம்பர். இந்த பேசிக் டீட்டெயில்ஸில் இந்த ஃபார்மில் பாருங்கள், இதில் நிறைக்கணும். அதுக்கப்புறம் எஸ்ஐஆரில் உங்கள் பேர் 2002 இருந்துச்சு அப்படின்னா இந்த காலம் லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள், இது நிறைக்கணும். உங்கள் பேர் எலெக்டர், நீங்கள் தான் எலெக்டர் பேர், உங்கள் எபிக் நம்பர் எது இருந்து எழுதிருங்க. உங்கள் அப்பா பேர், ரிலேஷன், ஃபாதர். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, அசம்பிளி கான்ஸ்டியூன்சி நேம் இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம எம்பிஓனா அசம்பிளி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி அப்படின்னு நீங்கள் எழுதிடுவோம். சரியா? அப்புறம் பஞ்சாயத்துனா பஞ்சாயத்து எழுதுறது. அப்புறம் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர். அவ்வளோதான், முடிஞ்சு. இது எழுத வேண்டாம், இது எழுத தேவையில்லை. எப்போது எஸ்ஐஆரில் பேர் இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு பேர் எழுதணும், பேசிக் டீட்டெயில்ஸ். அப்புறம் இது எழுதணும். எஸ்ஐஆரில் பேர் இருந்ததுன்னா. பேர் இல்லை அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் இது எழுதணும். யாரோட எஸ்ஐஆர் பேர் இருக்கோ, எஸ்ஐஆரில் பேர் இருக்கோ, இப்போ அவங்க அப்பா பேர் இருக்குது அப்படின்னா அவங்க பேர் எழுதிட்டு அவங்க எபிக் நம்பர் எழுதிடுங்க. அப்புறம் ரிலேட்டிவ் பேர், அவங்க அப்பா பேர் எழுதுறங்க. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு என்ன வேணும், அவர் அப்பா வேணும். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, அசம்பிளி கான்ஸ்டியூன்சி நேம், அசம்பிளி கான்ஸ்டியூன்சி நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர். அவ்வளோதான். ஓகே. எஸ்ஐஆரில் பேர் இருக்கோ இல்லையோ இது எல்லாருக்குமே நிறைக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு லைனு காலம், இந்த இது ஃபுல்லாக பேசிக் டீட்டெயில்ஸ். இது ஃபுல்லாக எஸ்ஐஆரில் பேர் இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு உள்ளதை நிறைக்கணும், ரைட் சைடு வேண்டாம். எஸ்ஐஆரில் பேர் இல்லைன்னா லெஃப்ட் சைடு வேண்டாம், ரைட் சைடு நிறைக்கணும். அவ்வளோதான்.